எம்புஎம் மாஸ் ஜெஸ்கோ ஃப்ளாப் ஒத்துக்கலாமா? ஆமாண்டா கண்டிப்பா. ஆனா நீ ஒரு நோட்டீஸ் பண்ணியா, இப்ப கசேடோ போய் அடுத்து பிரேசில்ல இருந்து அவனை அடுத்து மார்க்கெட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து நான் பண்ணவே தேவையில்ல. இப்ப மார்க்கெட் தான் நான் பண்ண தேவையில்ல. சோபஸ்லாய் செலிப்ரேஷன் அயர்லாந்து கர்ஸ்டா, எவன் இது பண்ணானோ காலி. அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா எவன்லாம் பண்ணானோ அவ்வளவுதான். ஆக்சுவலா கௌதம் யாரடா சப்போர்ட் பண்ணுவான் அது சொல்றா. ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து தான். இஜிப்ட்ரா. இந்த கௌதம் பையன் ஞாபகம் இருக்கா, எங்களை எப்படி ஓட்டினான் அந்த டைம்ல? இந்த மாதிரி யுனைடெட்லாம் ஒரு டீமாடா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா எங்களுக்கு கீழே இருக்கான்டா அவன். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போன எபிசோட்ல இருந்து. ஏன்னா 500 மில்லியன் செலவு பண்றாங்க. போன சீசன்ல வந்துட்டு ஒண்ணுமே செலவு பண்ணாம ஜெயிச்சுட்டு போனாங்க. இப்ப என்னன்னா செலவு பண்ணிட்டு கீழே போக வேண்டியது. யுனைடெட்லாம் ஒரு காம்படிஷனா திமிரா சுத்திட்டு இருந்தான். இப்ப என்னன்னா அவங்கதான் கீழே பாக்குறாங்க லிவர்பூல. என்ன அப்போ என்ன அமோரும் பெட்டர் தென் ஸ்லாட்டா இல்ல எப்படி? கண்டிப்பா ஐ வில் சே அமோரும் பெட்டர் தான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ கண்டிப்பா லைக் அமோரும் பெட்டர்னு சொல்றது கொஞ்சம் ஓரா இருக்கு. பட் சொல்லலாம் தப்பு லிவர்பூல் கலாய்க்கும் போது. இல்ல இப்ப லிவர்பூல் ஃபேன்ஸ் கலாய்ச்சிருக்காங்க டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேணும் டு அன்லாக் வேர்ட்ஸ். எனக்கு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேணும். ஏதாவது கசேடோ இழுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக டிஃபென்சிவ் கைசேடோ ஓ செக்ஷன் வருமா சொல்லிக்கலாம். வன்மத்தை கக்கணும் எவ்வளவு வாட்டி செஞ்சிருப்பானுங்க. வெயிட் பண்ணு அந்த டைம் வரும்போது நீ சொல்லு. இப்ப நீ இங்கே வா. வருவான். அதான் அப்ப கிராவன்பர்கோட கதை. நான் அவனுதான் போன சீசன் ஜெயிச்சதே அவன் தான் காரணம், அவன் தான் பெஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு சீசன்லயே முடிஞ்சுச்சா? 150 மில்லியனுக்கு ஒருத்தன் வந்து வெக்கேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கான் போல. ஜெர்மனி போனா மட்டும் ஆடுறான், கிளப்புக்கு வந்தா வெக்கேஷன்ல இருக்கான். என்னன்னு தெரியலையே. ஆமாண்டா இன்டர்நேஷனல்ல பாத்தியா இவன் பாஸ்லாம் ஒன்னு போட்டான். ஐயோ எனக்கு தெரிஞ்சு அதோட கொடுமை என்ன தெரியுமா? இப்ப அடிக்கடி எனக்கெல்லாம் இப்ப ஃபீல்ட்ல வந்து லூயிஸ் டியாஸ் கோல்ஸ் இதெல்லாம் வேற வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து வேற இன்னும் அழுதுட்டு இருப்பாங்க. கிரேட் எஸ்கேப்னு வேற லூயிஸ் டியாஸ்க்கு போனதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து விட்டுட்டோம் நாங்க. அதுக்கு வந்து அவன் சாக்கு புக்கு சொல்லுவான். இந்த மாதிரி பிரீமியர் லீக்ல பண்ண முடியாது, பாயன்ல போனா ஈஸியா கோல் போடலாம் புண்டஸ் லீகான்ட்டு. அப்ப புண்டஸ் லீகான் பிளேயர் வாங்குனாங்க. பிஎஸ்சியே போட்டு 2 கோல் அடிக்கிறான். அவங்க கிட்ட வந்துட்டு உடனே இல்ல ப்ரோ, புண்டஸ்லிகா போயிட்டா அவனால பண்ண முடியும், பிரீமியர் லீக் பண்ண முடியாதுன்னா புண்டஸ்லிகால இருக்கு 150 மில்லியன் கொடுத்து வாங்கணும். அந்த லாஜிக் படி பார்த்தா கரெக்டா பேசுறாரு சுவாஸ். இந்த டைம் அவன் இல்லாம மாட்டிட்டான்டா. கேட்டா நான் வரமாட்டேன், எனக்கு பயம். வேற மாதிரி பேசி சமாளிச்சிருவாரு அவரு. என்னைக்கெல்லாம் அடி வாங்கணுமோ அன்னைக்கு மட்டும் தப்பிச்சிடறான்ப்பா. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? இந்த மாதிரி கௌதம் எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரி இந்த வாட்டி அவே கேம்ஸ் எல்லாம் மொரட்டடி போலயே. ஹோம்ல மட்டும்தான் ஆன்ஃபீல்டு அந்த ஆரா வச்சு தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. அவே கேம்ஸ் எல்லாம் எங்க போனாலும் அடிதான் போல இந்த சீசன். வாங்கறியா ஆன்சர் எதுவும்? ஆரா டிஃபெண்டர் பண்ற டிஃபெண்டிங்ல வந்துட்டு ஈஸியா கோல் போயிட்டு இருக்குது உள்ள. சரியா விடு வேணாம். வாங்குறாங்க ஆன்சர்ல வாங்குறியா இந்த சீசன் எதுவும்? எல்லாமே அவுட் கிட்டத்தட்ட. செல்சி கூட ப்ரோ நீங்க சொல்லாமே உங்களோட எஸ்தாவியோ வின்னர் போட்டது என்ன, அப்புறம் மான் சிட்டி அவேல போய் ஒரு செருப்படி வாங்குனது என்ன. ஆனா அப்படிப்பட்ட கிளப்டையும் இவங்க எப்படா ஆர்சனல் அடி வாங்கிட்டு வந்தாங்க, 1-0 தோத்து வந்தாங்க பாத்தியா? அதுதான்டா இன்னும் கடுப்பா இருக்கு. இவங்களும் ஜெயிச்சிருக்கலாம், தேவையில்லாம அவங்கள்ட்ட வேற தோத்துட்டு இந்த சோபர்ஸ்ல வேற ஹீரோ ஆக்கி விட்டாங்க பாத்தியா? இன்டர்நேஷனல் அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆனத்துல ஆடிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். பட் பாவம் அங்க போனாலும் செருப்படி போனா வாங்கினா செருப்படி. இப்ப திருப்பி வீக்கெண்ட் வரணும், வந்து இன்னொரு செருப்படி வாங்கணும். யாரு கூட மேட்ச்னாலும் தெரியல இந்த வாரம். யாரா இருந்தா என்ன லாஸா ஹோமா இல்லன்னா அவையான்னு பாக்கணும். அவையானா கன்ஃபார்ம் லாஸ், அதை சொல்லி விட்டுலாம். ஹோம்னா ஏதோ வந்து ஃப்ராட் நம்பி ஜெயிச்சிருக்கானுங்க 95th மினிட். எவ்வளவு நாள் தான் இந்த இது ஓடன்னு பார்க்கலாம். பட் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஓரளவுக்கு. லிவர்பூல் எப்படி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் கேரண்டி, சோ பிரச்சனை இல்ல. இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பவுன்ஸ் பேக் இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்குது, இந்த வீக்ல இருந்து ஆரம்பிக்குது அவங்க பவுன்ஸ் பேக். பாப்போம் லிவர்பூல் இதுக்கு அப்புறம். அந்த லிவர்பூல் ரொம்ப வர்ஸ்ட் ஆக்சுவலா. சலாவோட ஃபார்ம்ல என்னடா ஆச்சு? சலாலாம் இப்போ ரொம்ப நாளா ஆளையே காணுமே. ஃபர்ஸ்டாவது ஒரு 4 வாரத்துக்கு கோல் அடிச்சா அசிஸ்ட் போட்டா ஏதாவது இருந்துச்சு.
அதுக்கப்புறம் மேப்லயே ஆளை காணுங்க சார், அத்திப்பட்டியை காணும் அப்படிங்கிற மாதிரி எங்க தலைவர் ஏய், சலாவை அவன் காணவே காணும். ஸ்லாட்டே அவனை ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான்னா, சலா வந்து பெனால்டி வரும், பெனால்டி ஒன்னு மிஸ் பண்ணிட்டு இவனை ஏதாவது முக்கியமான மேட்ச்ல மிஸ் பண்ணி அவ்வளவுதான் இவனை ஏதாவது சாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றான். இந்த மாதிரி அவங்க லெஜெண்ட் இதுடா ஜெரார்டு இப்படி தானே பண்ணுவான். ராய் ஹட்சனா ஏதோ ஒரு பெனால்டி மிஸ் பண்ணி ராய் ஹட்சனை சாக் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் சலா. அது ஒண்ணு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க சாலாக்குதான், பேலண்டியா டாப் 3 போயிருக்கணும் அது இதுன்னாங்க. இப்ப சைலண்டா இருக்காங்க, சத்தத்தையே காணும். ஏய், லிவர்பூல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பிரச்சனை தான்டா. இப்ப அவன் எக்ஸ் பிளேயருக்கும் பிரச்சனை தான். இவன் ரியல் மேட்ரிட்ல ஒருத்தன் இருக்கானே, அவனை வேற இப்ப இங்கிலாந்து டீம்ல வேற சேர்த்துக்க மாட்டாங்க. ஏதோ அந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. ஏய், ரியல் மேட்ரிட் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்கடா, இங்கிலாந்து டீம் விடு. அது ஒண்ணு. எனக்கு லிவர்பூல் மேல எதுக்கு வன்மனா, ஜேபி கரகன்னு ஒரு நாய் இருக்கான், அவன் தான் அது மிக்கி மவுஸ் கிளப். இஷ்டத்துக்கு செல்சிய போட்டு அப்படி இப்படின்னு 2 பில்லியன் இந்த வருஷம் வந்து வாயே திறக்கிற காசை பத்தி. 2 வருஷமா 2 பில்லியன் 1 பில்லியன் 7 பில்லியன் ஏதோ அவன் தாத்தா வச்சு சொத்து மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் காசு பத்தி பேசவே மாட்டான். ஒரே வந்துட்டு ஜெயிக்கிறப்போ வருவானுங்க வெளில, கேரகரும் சரி நெவிலும் சரி. கௌதமே சேர்த்துக்கோடா, கௌதமும் அப்படிதான். அவனும் அதே கேட்டகரி. நம்ம ஃபுட்பால் ஆடும் போது பாரு, அவனும் டிஃபென்ஸ் தான் ஆடுவான். ஜேமி கேரகரும் தோத்தப்ப பாரு 2 பேரும் அழுவாங்க, வரவே மாட்டாங்க. மண்டே நைட் ஃபுட்பால் வர மாட்டான், கேட்டா கிளம்பிடுவான். இந்த கண்டென்ட் குக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரவள்ளி மலைகள்ல சாம்பல் ஓனைகளோட ஆசீர்வாதத்துல பத்திரமா இருப்பேன். மொத்தம் வந்து நம்ம கௌதம் இல்லாத குறைய வந்து நம்மளே தீர்த்துக்கணும். லிவர்பூல் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வர்ஸ்ட் ஸ்டார்ட், அப்படியே நம்ம அடுத்த டீம் மாறிடுவோம். அவங்களோட ஆக்சுவல் அந்த பெட்டர் தென் சலீபா டிஃபெண்டர் என்னடா இப்போ இப்படி ஃபார்ம் இதாயிட்டாரு. எனக்கு இப்போ பயமா இருக்கே. மட்ரிட் வந்து கொனாத்தேவா வேண்டேக்கா பெட்டர் தென் சலீபான்னு சொன்னது யாருனாலும் சரி, 2 பேரும் இப்ப ஃபார்ம்ல இல்ல. இப்ப ரியல் மேட்ரிட் வந்தா ஐயோ இப்போ சலீபா தூக்கிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அந்த மாதிரி ஒருத்தனாண்டா உங்களுக்கு இருக்கான். ஆல்ரெடி உங்க டீம் டிஃபென்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்காங்க. டிம்பர் இன்ஜூர்டு, கேலிபர் இன்ஜூர்டு, கேப்ரியல் இன்ஜூர்டு. அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. அப்புறம் சாப் ஏதாவது டெய்லி ப்ரே பண்ணி சாப்ப விட்டு சலீபாவும் அவுட் ஆகிருவான் அவன். சரி, ஆர்சனல் வரும்போது சொல்றேன், இப்போ வந்து அட்டாக்கிங் த்ரெட் குறைஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ இந்த என்னது சலீபாவோட பெட்டர் பிளேயரை வந்துட்டு ரியல் மேட்ரிட் அவனே அதுக்குதான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடுறான்னு சொல்றாங்க. பாத்துப்போம். இந்த மாதிரி இருந்தாலும் சரி. அடுத்து நம்ம யுனைடெட் பக்கம் குதிப்போம். என்னடா திடீர்னு பார்த்தா வந்து 1 கேம் 2 கேம் 3 கேம் தொடர்ந்து ஜெயிச்சதே முதல்ல ஒரு பெரிய விஷயம். அப்புறம் 4வது கேம் வந்து டிரா. பரவாயில்ல, 4 கேம்ஸ் அன்பீட்டன்லாம் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். நீங்க எல்லாரும் யுனைடெட் என்ன சொன்னீங்க, டாப் 10ல கூட வர லாய்க்கு இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, சிஸ்டம் இது கோல்ஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அங்கங்க தேவையில்லாத டிராஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி கடைசி 2-3 மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டாட்னம் கூட எல்லாம் ஒரு கடுப்பு. அதெல்லாம் எதுக்குடா அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நீ முடி வளர்க்கலையாடா 5 கேம்ஸ் ஏதாவது? கண்டினியூஸா ஜெயிக்கலையே, ஜெயிச்ச அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அதுதான், நீ ஏதாவது முடி வளர்க்க போறியா அந்த மாதிரி தலைவ மாதிரி? ஏன்டா வளர்க்க போறேன், நீ மாதிரி ஏதாவது பெருசா வளர்த்து சம்பவம் பண்ணுன்னு பார்த்தேன். இதரா போன மேட்ச் யுனைடெட் சொல்லியே ஜோக்கர் மாதிரி அந்த டாட்டம் 3 நிமிஷம் டிஃபெண்ட் பண்ண முடியாம டிராவ கொடுத்தாங்க. அதுக்கு சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி தோக்க வேண்டிய மேட்ச் அவங்க 2 மினிட்ஸ் டிஃபெண்ட் பண்ண தெரியுது அவனுங்களுக்கு. 2 மினிட்ஸ் கோல் கொடுத்தாங்க. நல்லா ஆடுனாங்கடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அப்புறம் நடுவுல கொஞ்சம் இதாயிடுச்சு. எனக்கு தெரியல அவன் டீம்ல அந்த டார்க் அவன் தான் டோக்குனே வருது எனக்கு முதல்ல. அவன் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான். வெப்சைட்ல ஆமா, ஏன்னா டாலோவ போடுவாங்க சம்டைம்ஸ். அவன் இல்லனா டார்க் 2 பேருமே ஓகே தான் ஓரளவுக்கு. பட் மத்தபடி ஓகேடா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேஸ் அங்கிள் வந்துட்டு நல்லா இன்டர்நேஷனல்லயே பயங்கரமா. இப்ப தெரியல ஆன்ஸ்லாட் என்ன சொல்லிருக்கான்னு தெரியல. கெசமேரோ இஸ் தி மோஸ்ட் இப்ப பிரேசில்ல அவங்க தான் முக்கியமான பிளேயர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த டீம்ல உண்மையிலே யாருமே இல்லடா. எக்ஸ்பீரியன்ஸ் படி என்னது யாரும் இல்லையா? ஒரு காலத்துல பிரேசில் டீம்னாலே அப்படியே ஃபுல்லா ஸ்டார்ஸா இருப்பாங்க. இப்பெல்லாம் யாருமே கிடையாது அந்த டீம்ல.
டேய் அதுவாது பரவாயில்ல. இப்ப பாத்தியா எங்க தலைவன் அங்க போய் டபுள் ஃபிளிக் பண்றேன்னு பால தூக்கி கூட போட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான் பிரேசில் லீக்ல. யாரா அவன் தலைவன் அத முதல்ல சொல்றா. நெய்மார் பார்த்து அழுகே வந்துருச்சு. காப்பாத்தினா ரெலிகேட் ஆயிருப்பானுங்க. லாஸ்ட் கேம்ல காப்பாத்திருக்கான் ரெலிகேட் ஆகாம. என்னமோ ஏய், bro. சரி வருவோம் மறுபடியும் யுனைடெட் வருவோம். சரி யுனைடெட் வந்துட்டு அதான் ஆக்சுவலா வந்து இப்ப நல்ல பெர்ஃபார்ம் என்ன மிஸ்ஸிங் இல்லன்னா என்ன தைரியமா நீ ஒரு வார்த்தையை சொல்லிடுறா. லிவர்பூல் மேல முடிச்சிருவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சு விடுறா பாத்துக்கலாம். சொல்லிடுவோம் கண்டிப்பாடா முடிச்சிருவோம். லிவர்பூல் மேல கண்டிப்பா முடிச்சிருவோம். அவங்கள விட we have a better season. இன்டர்நேஷனல் பிரேக்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா யுனைடெட் அபவ் லிவர்பூலா தைரியமா சொல்றியா? கண்டிப்பாடா கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன்டா. ஏய் சரத் நீ அது இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன்டா. எனக்கு தெரிஞ்சு எங்க மேனேஜருக்கு முன்னாடி அவங்க மேனேஜர் ஷாக் ஆயிடுவான்டா. ஏதோ சொல்ற இது நடக்கலன்னா மொட்டை அடிச்சுக்கலாம் சேலஞ்ச் பண்றேன். என்னது இது நடக்கலன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சேலஞ்ச் பண்ணு. ஆடியன்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு சூளத்துல வச்சு சத்தியம் பண்ணு. நீ பண்றியாடா டைட்டில் அவன் தாராளமா சொல்லுவான்டா. ஏன்னா வந்து ஆர்சனல் ஜெயிக்க மாட்டாங்க அதனால தைரியமா அவன் சொல்லலாம். அவன் ஆனா எனக்கு தெரியும்டா எங்க மேனேஜர் முன்னாடி அவங்க மேனேஜர் ஷாக் ஆயிடுவாங்க. அது கண்டிப்பா பண்ண மாட்டாங்கடா. அவன் மேனேஜர் ஷாக் ஆயிடுவான். ஆனா என் மேனேஜருக்கு முன்னாடி உன் மேனேஜர் ஷாக் ஆயிடுவான்னு சொல்றான். அவன் ஷாக் பண்ண மாட்டாங்க. இந்த சீசன் 10 முடிச்சா கூட ஸ்டார்ட் ஷாக் பண்ண மாட்டாங்க அவனுங்க. கௌதமே இன்னும் 4 சேனல்ல ஏதாவது பேசி அழுது ஏதாவது ஏத்த மாதிரி இன்னும் ஒரு லிவர்பூல் ஃபேன்ஸ் 4-5 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு சார் பேஜாரா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசி ஏதாவது பண்ணி சார் இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க. லைட்டா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். உங்க டீம்ல வந்து இப்ப எம்பு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தென் சாக்கான்றாங்க. எப்ப சாக்கா வெளுத்துருவாங்க. பட் ஆக்சுவலா சொல்ல போனா சாக்காவோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சீசன். ஆமா நிறைய கோல் அடிச்சிருக்காங்க. சாக்கா எங்க கோல் அடிக்க மாட்டான். இப்பதான் கடைசியா ஒரு மேட்ச் சொல்றேன்டா கண்டிப்பா உனக்கு தரேன்டா. பெட்டர் தென் சாக்கா அப்படின்னு ஒத்துக்கலாம். சரி ஏன்னா செஸ்கோ வராரு கால் இழுத்துட்டு போறாரு. அவனால இந்த டாட்டனமோட டிராவே ஆயிடுச்சு. சோ வந்து எம்பு மாஸ் செஸ்கோ ஃபிளாப் ஒத்துக்கலாமா? ஆமாண்டா கண்டிப்பா. இப்ப செஸ்கோ வந்து இன்னும் வந்து இது பண்ணலடா. இன்ஜுரி வேற. சோ இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆகும். இப்ப என்ன ஆர்சனல்ல மட்டும் கியாகரஸ் எத்தனை கோல் அடிச்சிருக்கான்? 6 goals man. He is very good. டேய் என்ன இந்த என்னமோ பெரிய அவார்ட் முல்லர் அவார்ட்லாம் வாங்குனானே. என்னடா என்ன அவார்ட் வாங்குனீங்க? ஜெர்ட் முல்லர் அவார்ட். சரி அதெல்லாம் இப்படி அடிச்சதா ஸ்போர்ட்டிங் வரா கோல் இப்படின்றீங்க. ஹாலண்ட் கூட நீங்க பண்ணுவீங்கடா. சரி வார வரைக்கும் சொல்லுவோம். டெலாப் பிளஸ் ஜாவோ பெட்ரோ விட அதிகமா கோல்ஸ் வச்சிருக்கான். ப்ரோ டெலாப் ஆண்டது 2 பிரீமியர் லீக் கேம் ப்ரோ. மனசாட்சியே கரெக்ட் கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் எனக்கு வேணும். டெலாப் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுனா அதுக்கப்புறம் இப்போ ஒரு மேட்ச் ஆடுனா அவ்வளவுதான். ஃபுல்லா இன்ஜுரிடா அவன். பரவாயில்லை. டெலாப் மோர் தென் கோல். ஏய் சுபாஷ் 2 மேட்ச் ஆடுனா. அதான் 2 மேட்ச் தான். நீ கம்பேரிசன் தப்பா பண்ற. நீ நான் இது வேற கம்பைன்டு அந்த 4 பேரோட எங்க தலைவன் அதிகம். நீங்க 2 மேட்ச் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி சேத்தா வந்ததுடா. ஏய் சரி ஓகே பேச்சு சொல்றதுடா. செஸ்கோக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கடா. கொஞ்ச நாள் ஆகும். பட் எங்க மேனேஜர் கொடுத்த மாதிரி மே வரைக்கும் போடுமாடா? ஆமா டேய் கண்டிப்பாடா தேவைப்படும்டா எனக்கு தெரிஞ்சு. சரி குன்யாவும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பெருசா நம்பர்ஸ் இல்லையே. குன்யாட்டியும் பெருசா ஒண்ணுமே பண்றான் அவன். நம்பர்ஸ்லாம் டேய் அவன் எவ்வளவு பால் ரெக்கவரி பண்ணி எத்தனை பால் முன்னாடி ஃபார்வர்ட் போடுறான் இது பண்றான். பால் அவன்கிட்ட இருந்து வாங்க முடியுதா? பால் எல்லாம் வாங்கவே முடியல. சரி இதே நான் வந்து கியாகரஸ்க்கு சொல்லுவேன். எங்க தலைவன் டிஃபென்ஸ்க்கு எல்லாம் வராம பால் நீ அதான்டா சொல்ல முடியும். அத வேற என்ன சொல்ல முடியும்? நிறைய கோல் அடிக்கிறான். நீ சொன்னா நீ ஓகேன்ற நான் சொன்னா தப்புங்கற பைத்தியமாடா நீ. இந்த யுனைட்டட் ஃபேன்ஸ் இப்படிதானடா நீங்க. நீ என்ன சொன்ன? கியாகரஸ் வந்து ஹாலண்ட் 11 நான் இவ்ளோ கோல் அடிச்சிருக்கேன். நான் சொல்லல. நீ நுனேஸ்க்கு பேசினா அத சொல்லு. அது சொல்லு. நுனேஸா? மேத்யூ இவன்டா குன்யா சாரி குன்யா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லடா. நாங்க ஜெயிக்கிறோம். இப்ப வந்து நாங்க வந்து எங்க ஆள் வந்து கோல்டன் பூட் வாங்கணும் அப்பெல்லாம் நாங்க யாருக்கும் சொல்ல. நாங்க வந்து டாப் 4ல வரணும். முடிஞ்சா ஏதாவது ட்ரை பண்ணி இந்த சீசன் நல்லா வந்தாலே எங்களுக்கு போதும். எங்களை மாதிரி நாங்க வந்து கப்பு ஜெயிக்கணும், எங்க ஆளு கோல்டன் பூட் வாங்கணும், ஹாலண்ட் தாண்டி நாங்க பெட்டர் ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்கோம்னு ப்ரூவ் பண்றது மாதிரிலாம் யாருமே நாங்க அந்த மாதிரி எல்லாம் விளையாடல.
முதல்ல எங்க ஜாப் செக்யூரிட்டி நாங்க முதல்ல பாத்துக்கிறோம். எங்க மேனேஜர் முதல்ல ஜாப் வச்சிருக்காரா சீசன் வரைக்கும். இப்பதான் 4 கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. குய்யால என்னமோ வரோண்டா தெரியும்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு, வரும். ஆமா இவ்வளவு சொல்றேன். ஆமா நம்மளோட ஆர்டேட்டாவோட phase 1 phase 2 மாதிரி தான் அவங்களும் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம போனோம், அவங்களும் போயிட்டாங்க. நம்ம ஜெயிச்சோம். பட் ரெண்டாவதுல இருந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் யுனைடெட் நல்ல பாத்துல தான் போறாங்க. அப்படியே போயிட்டு இருங்க, லிவர்பூல் அடிச்சு தூக்குங்க, அது போதும், சந்தோஷமா இருக்கும். அப்படியே வாங்க இப்ப செல்சி பக்கம் குதிப்போம். என்ன ப்ரோ உங்களோட ஃபைனல் 11 நீங்க இந்த சீசன் முடியறதுக்குள்ளேயாச்சும் ஒரு டீம் ஷீட்ல இதான் என்னோட ஃபைனல் 11 நீங்க எழுதி கொடுத்து அதுதான் கடைசி கேம்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க வைங்களேன், நானே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு என்ன பரிசு வேணுமோ கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. அது இருக்கட்டும்டா. பட் இருந்தாலும் இப்ப ஏதாவது சும்மா கெசேடோ பத்தி சும்மா சொல்லிவிடு. பாவம் செல்சி எல்லாருமே நான் ஃபுல்லா என்ன யார் இருக்கு? பெட்ரி கம்பேர் பண்ணலாமா? சும்மா யாராவது இல்லடா சீட் ஆஃப் அந்த மாதிரி போங்கடா. இப்ப ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப எதிர்த்தாலும் கசைடோ தான். ரீல்ஸ் பார்க்கும்போது கசைடோ பெட்டர். பிரீமியர் லீக் வீடியோவே அப்படிதான்டா வந்துட்டு இருக்கு. வணக்கம்டா எங்காலு. எனக்கு தெரிஞ்சு இப்ப செல்சியோட கண்டென்ட்டே இந்த கசைடோ தான். கசைடோ வச்சே ஃபுல்லா ஓட்டிக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பால்மர் என்னன்னா போய் செலிப்ரேஷன்ல ட்ரேட்மார்க் பண்றான், கோல்டுன்ற பேரை ட்ரேட்மார்க் பண்றாரு. அவ்வளவு பெரிய ஆளை விட்டு கை செய்யறதுனா டிடிஎம்ன்ற பொசிஷன் மாத்தி கைசடோ பொசிஷன் மாத்த போறாங்க. அந்த அளவுக்கு மெக்கலேலே பொசிஷன் அதான் அதுக்கு முன்னாடி மெக்கலேலே பொசிஷன் தான் இருந்துச்சு. செல்சி பிளேயர் பொசிஷன் தான் வச்சிருந்தோம் அப்பயும். மெக்கலேலே பொசிஷன் இருந்துச்சு. அப்புறம் காண்டே ரீடிஃபைன் பண்ணாங்க பொசிஷனை. அதுக்கு எங்கால தான் வந்திருக்கான். நீங்களே ப்ரோ ஆக்சுவலா ஒரே நிமிஷம் நீங்க ஏன் வந்து ரைஸ் இவங்க கம்பேர் பண்றீங்க? காண்டே பெட்டரா கைசடோ பெட்டரா இதுல சொல்லுங்க. சொல்ல மாட்டான். திருட்டு மூடி முடிக்கிறாங்க. சொல்ல மாட்டான். காண்டேவோட பெட்டர் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் காண்டே செல்சிக்கு சாம்பியன்ஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். சோ ஹி ஹஸ் லைக் அவன் பெர்ஃபார்ம் பண்ண மேட்சஸ் ரொம்ப பிக் மேட்சஸ். யாரு பெட்டர் அத மட்டும் சொல்லு. யாரு பெட்டர் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவன் 22 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. 22 இயர்ஸ் ஆகுது அவன் 28. லைக் அதான் பொட்டன்ஷியல் கைசரோக்கு காண்டேவோட அதிகமா இருக்கு. தட் ஐ கேன் சே. அடி ஆளவா சொல்லியாச்சு. நான் என்ன சொன்னேன்? இஸ் நாட் பெட்டர் சொல்றேன். அவ்வளவுதான். பொட்டன்ஷியல் இருக்கு டு பி பெட்டர் than காண்டே. தைரியமா சொல்றா. எப்ப பார்த்தாலும் நீ என்ன எல்லாத்துக்கும் காண்டேவா பிடிக்கும்டா. எப்ப அது பிடிக்கும். நீ எந்த இது கேட்டாலும் டேய் இந்த லீக் ஜெயிச்சிருக்கீங்களாடா, we have the potential to win the league டா. இந்த பிளேயர் பெட்டரானா he has the potential. இல்லடா அது லாஸ்ட் 3 வருஷமா லெசன்ஸ் எனக்கு செல்சி கொடுத்த லெசன்ஸ். திருப்படி வாங்கி 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 இப்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டேன். எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, லிமிட்டா இருக்கணும். இப்பதான்டா டிராஃபி ஜெயிச்சீங்க. டிராஃபி ஜெயிக்காத கீழே பாரு சுபாஷ் எவ்வளவு பிரைட்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் டிராஃபி ஜெயிக்கிறீங்க, இது ஜெயிக்கிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन ஒரே 11ல ஆட மாட்டேன்னு கேட்டீங்க சுபாஷ் ப்ரோ. லைக் அவர் மேனேஜர் மோர் அவன் எப்படின்னா லைக் வந்து சிஸ்டம் பேஸ்டா போறான். அவன் எல்லா பொசிஷனுக்கும் 2 பேரை வச்சிருக்கான். இப்ப கர்னாச்சோ ஆடுறானோ ஜேமி கிட்டன்ஸ் ஆடுறானோ, he wants the same role same output from both of them. லைக் பெட்ரோ நெட்டோ ஆடுறானோ எஸ்டேவோ ஆடுறானோ. இப்ப எஸ்டேவோ வந்து அவன் வந்து லைக் க்ரூம் பண்ணிட்டு இருக்கான். சென்டர்ல ஆட விட மாட்டேங்கிறான். he wants அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஆட வைக்கலாம். சோ 68 மினிட்ஸ்ல கூப்பிட்டு வருது, 78 மினிட்ஸ்ல கூப்பிட்டு வருது, ஸ்டார்டிங் சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ் அந்த மாதிரி. கடுப்பு வராங்க ப்ரோ. சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச்ல வந்துட்டு இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு என் ஸ்ட்ரைக்கர் வந்து ஜியூன்னு ஒருத்தர் ஆடுறான், யாருன்னே தெரியல, கோலும் வர மாட்டேங்குது. டெலாப்போட சிமிலர் ப்ரொஃபைல் அவன். சோ அத மட்டும் தான் பாக்குறேன். அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல கூட்டி வந்தனால திச்சிங்க ஏதோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் ஞாபகம் இருக்கு. ரெஸ்ட் பண்றான் ப்ரோ, ரெஸ்ட் பண்ணி ஆட வைக்கலாம். டேய் ஆனா நீ ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா? இப்ப கசேடோ போய் அடுத்து பிரேசில்ல இருந்து அவனை அடுத்து மார்க்கெட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து நான் பண்ணவே தேவையில்ல. இப்ப மார்க்கெட் தான் நான் பண்ண தேவையில்ல. வினிசியஸ் இருக்கிற டீம், ராட்ரிகோ இருக்கிற டீம், லைக் உங்க கெசமிரோ இருக்கிற டீம் எல்லாம் இருக்கும்போது பெனல்டி அடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் பெனல்டி எஸ்டேவோ வில்லியன் 18 இயர் ஓல்ட். அவன் வினிசியஸுக்கு முன்னாடி அவனுக்கு பால் எடுத்து கொடுத்துருக்கான். யாரு கொடுத்தது? மேனேஜர் அன்சலாட்டி. சோ சொல்ல அதான் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அவனுக்கு. 18 இயர் ஓல்டுக்கு முன்னாடி லைக் இவங்க லைக் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் முன்னாடி ட்ரஸ்ட் வச்சு ஸ்டார்டிங் ஈச் அண்ட் எவ்ரி கேம் ஃபார் பிரேசில்.
சோ அது நாங்க முட்டு கொடுக்க தேவையில்ல. அன்சலாத்தியே சொல்லலாம் லைக் இஸ் நெக்ஸ்ட் லைக் பார்த்ததே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் பிரேசிலியன் யங்ஸ்டர்ஸ் டு கம் அவுட். பிரேசிலே ஏதாவது சொல்றாங்க நேமாருக்கு அப்புறம் ஒரு பிளேயர் இப்படி வரான்னா டேய் 5 மேட்ச் ஆடி இருக்கா பெட்டர் தான் ஹசார்ட் கேக்குறேன். டேய் நீங்க சொல்வீங்களாடா ஏய் ஹி இஸ் பெட்டர் than இந்திரா பெட்டர் than சாகா வேணாம் நேமாரே கேளு. பட் அது கூட வேணாம் ப்ரோ. இப்போ வந்து பிரீமியர் லீக் ஒரு புது நேமார் இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாமா? எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் ப்ரோ. இந்த வருஷம் நான் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நானே சொல்றேன் he has the potential to reach Neymar level. இல்ல he has the potential to surpass Neymar's achievements. surpass சரி இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ரா. ஓகே எல்லாமே இருக்கு. செம ஹைலி டாலண்டட் எல்லாமே ஓகேடா. ஆனா உங்க டிஃபென்ஸ் தான்டா ரொம்ப மோசம் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் அத கலாய்க்கிறாங்கடா. போய் ஸ்டாட்ஸ் பார்த்தா தேர்ட் ரெஸ்ட் கன்சிடர் கோல்ஸ் நாங்க தான்டா. கம்மியா தானே கன்சீட் பண்றோம். கேவலமா தப்பு பண்ணி தோக்குறோம். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா எனக்கு அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல அந்த இவன் மொரினோ இப்ப எந்த டீம்ல இருக்கான்? மொரினோ கலாட்டாசாரி ஃபெனர்பாச்சே அந்த மேட்ச் தான்டா நான் பார்த்ததுல இருக்கறதுல வர்ஸ்ட் செல்சியோட மேட்ச் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா ரெண்டு டீமே மாறி மாறி மிஸ்டேக் பண்ணாங்க. எனக்குலாம் எப்படி ஜெயிச்சீங்கன்னே தெரியல. 1-0 ஏதோ ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பார்த்ததுல அதுதான் இருக்கறதுல வர்ஸ்ட் செல்சி மேட்ச் மாதிரி எனக்கு. இன்ஜூரிஸ் இருந்தே நாங்க வந்து இப்ப தேர்ட் பொசிஷன்ல இருக்கோம். குக்கரே எங்காவது வரான் 1 year 2 ஒச்சி 1 year தான் ஐயோ 1 வீக்ல வரான் எங்காவது இருக்குற எல்லாருக்கும். உங்கதுல குக்கரே has the potential to beat Jordi Alba. தெரிஞ்சிக்கிட்டு பேசு. அப்புறம் புடிச்சுடாடியா. பட் குக்கரே is the second like one of the best left backs in the world in the currently. அதுவும் சொல்றேன். ஐயோ கலாய்க்கு ஜோக்கா சொல்றேன். கம்ப்ளீட் பண்றோம் அவ்வளவுதான். கைசேர வாரன ரைட் பேக் யாரா இருக்கீங்க? ரீஸ் ஜேம்ஸ் Okay guys, this is your மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு எனக்கு. பாமர் பெட்டர் தென் சாலா எல்லாமே இருக்குடா. வெயிட் பண்ணுங்க. இப்ப ரியலிஸ்டிக்கா ஒரு கேள்வி கேப்பேன். டாப் 4 வந்தாச்சு. போன சீசனே முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த சீசன்ல வந்துட்டு என்ன ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்? டாப் 4 வந்தாலுமே ஒரு கப் வைஸ் டொமஸ்டிக் கப்ல என்ன ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லனா என்னத்துலலாம் இருக்கீங்க? ஒண்ணும் டொமஸ்டிக் வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிப்போமா தெரியாது. லாஸ்ட் இயர் நாங்க 4th முடிச்சாலுமே ஃபர்ஸ்டுக்கும் எங்களுக்கும் சம கேப் இருந்துச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப் இருந்துச்சு. இந்த வருஷம் ஐ வுட் வாண்ட் லைக் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் அந்த லெவல் கேப் இருக்கணும். மேக்ஸ் பெஸ்ட் லைக் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 8 பாயிண்ட்ஸ் இருக்கணும். எங்களுக்கும் டைட்டில் அடிக்கிறவங்களுக்கு. நான் கேக்குறேன் இது வந்து செல்சி செல்சி வந்துட்டு இந்த சீசன் சக்சஸ் இல்லனா அடுத்த சீசன் டெஃபினட்டா வின் பண்ணி ஆவணும்னுவாங்க. This is not a old Chelsea. This is not a old Chelsea. This is not a old Chelsea bro. நாங்க வாங்குற பிளேயர்ஸ் 18 years 17 years like full Premier League lowest average age எங்களுக்கு தான். யூரோப்ல செகண்ட் லோயஸ்ட் செகண்ட் எங்கஸ்ட். ஒரு வருஷம் முன்னாடி நாங்க சொல்ற இந்த டயலாக இப்ப நீங்க திருப்பி பண்ணீங்க சொல்றீங்க. இது பெருமளா ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஜெயிக்கணும். அதான் அரைச்சு டைட்டில் அடிக்க முடியாது. செகண்ட் எங்கஸ்ட் குவாலிட்டி அடிக்க முடியாது. டைம் ஆகும். ஆனா இதே டீம் மெச்சூராவ நாங்க we can dominate club football like in 5 years down the line. I feel that நடக்காம கூட போலாம். I might sound stupid இப்ப 5 years down the line பாக்கும்போது கர்னாச்சோ வச்சு டாமினேட் பண்ணுவீங்க. அதான் எனக்கு புரியல. அவன் போடுற ஒரு கிராஸ்க்கு இவனே கடுப்பாய் நெட்டோலாம் டென்ஷன் ஆவான்டா. நீங்க டேய் கர்னாச்சோ ஃபயரா ஆடிட்டு இருக்கான்டா. ஹைலைட் பாத்தியா போற மேட்ச் பாக்கலாம். உசைன் போல்ட் ஸ்பீடுக்கு பறக்கலாம். டேய் நெட்டோ சோ கேளு is Garnacho faster than Usain Bolt. நெட்டோ பாத்தல ஒரு கிராஸ் போட்டு கடுப்பாயிட்டு எல்லா தடவையும் திரும்பி போவான். இவனுக்கு முத்தலாம் கொடுத்தாண்டா கோல் அடிச்சு நெட்டோ போய் கர்னாச்சோக்கு. வேற வழி இல்ல. கோல் அடிச்சா செலிப்ரேட் பண்ணணும். இல்லன்னா அடுத்து இவன் ஒருட ஜாக்சன் இவங்க எல்லாம் சண்டை போட்டாங்களா அந்த மாதிரி ஆயிடும் அடுத்து. Waiting as a Chelsea fan, waiting for Palmer's return, only going onwards and upwards ன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் ன்னு சொல்லி செய்வாங்க. ஏய் ஜாக்சன் ரொம்ப மிஸ் பண்றீங்களாடா? ஏன்டா? அவன் தான் மிஸ் பண்றான். அங்க போயும் கோல் நாங்கலாம் மிஸ் பண்றோம்.
அப்படியா? சரி, ஓகே. பரவாயில்ல. பட் ஆமா செல்சி ஃபேன் ரியலிஸ்டிக்கா சொல்றாரு, இப்ப லாஸ்ட் சீசனோட பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படின்றாங்க. இந்த நியூ செல்சி சோ நியூ கோல்ஸ் டிஃபரெண்டா இருக்குது. பட் ஆர்சனல் சைடு குதிப்போம். என்னடா ஒன்னு ரெக்கார்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க, கடைசியில பார்த்தா சந்தர்லாண்டோட 2 கோலை வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி போச்சுன்னா ரெக்கார்டுலாம் வாய்ப்பு இல்ல. ரெக்கார்டுக்கு போறீங்களா இல்ல ட்ராஃபிக்கு போறீங்களா? என்ன வருமா வராதா இந்த வருஷமாச்சு? என்ன ரெக்கார்டு இருக்கு. அதான் இன்னும் நாங்க என்ன 3 வருஷமா என்னமோ 2 கோல்ஸ் மேல கன்சீட் பண்ணல. ரெண்டாவது முடிக்கிறது அந்த ரெக்கார்டு தானே. அதுல இதெல்லாம் 2 ஒரு கோல் கேக்குற ரெக்கார்டு வந்து செல்சியோட லோயஸ்ட் டிஃபென்ஸ் அந்த ரெக்கார்ட் தானே. லோயஸ்ட் கோல் இல்ல 2 கோல்ஸ்க்கு மேல கன்சீட் பண்ணவே இல்ல 2-3 இயர்ஸ் ஆகுது. ஓ அந்த ரெக்கார்ட் ஓகே. பட் 18 கோல்ஸ் 16 அது கோல்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா விட்டுருவோம். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னடா சொல்ற? 18 கோல்ஸ் ஏய், அதெல்லாம் என்னடா? கண்டிப்பா. சண்டர்லாண்ட் மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் நாங்கெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு சண்டர்லாண்ட் மேட்ச்க்கு அப்புறம் 2 கோல் விட்டோன்னு இல்ல செல்சி ரெக்கார்ட்லாம் கஷ்டம். எல்லாம் FPL ஃபுல் பேக்லைன் ஆர்சனல். ஏன்னா அவங்க கோலே விட மாட்டாங்களே. இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தானுங்க எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸும். வன்மத்தை கக்கறான்டா. பழைய கேப்டனே நமக்கு பழைய கேப்டனே செஞ்சுட்டான். அப்படி வச்சு இப்ப என்னாச்சு தெரியும்ல, எல்லாரும் டிம்பர் அவுட், கேலிஃபெரி அவுட், கேப்ரியல் இதடா அவங்களோட மெயின் கோல் செட் அவுட். ஆமா, அசிஸ்ட் பண்றவனும் அவுட், கோல் அடிக்கிறவனும் கோல் அவுட். அடிக்கிறவனும் அவுட். லைக் ஆமா இப்ப வாங்க இப்ப ஏன்னா மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ட்ரைக்கர் கிடையாது. இருக்கு, அப்புறமா பாயர்ன் மியூனிக், அப்புறமா செல்சி 3 கேம் கண்டினியூஸா பிளாக் பஸ்டர் கேம்ஸ் இருக்கு. மெயின் அவன் சொன்ன மாதிரி மெயின் கோல் ப்ராடக்ட் கேப்ரியல் கிடையாது. அப்புறமா ஸ்ட்ரைக்கரும் வந்து இன்னும் ரிட்டர்ன் ஆகல. பட் எல்லாருமே ஏர்லி டிசம்பர் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ வந்து இந்த டாட்டனம் கேமுக்கு என்ன உங்களோட எதிர்பார்ப்புகள்? செருப்படி போப்போமா டாட்டனம் ஜெயிச்சிருவீங்களா? எனக்கு ஒண்ணும் அது டாட்டனம் அவ்வளவு வரீங்க இல்ல. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற இவனுங்க இந்த பாயர்ன் மியூனிக் தான் எனக்கு அந்த கேமே பாக்கலாம் சார் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு கேம். டாட்னம் வந்து ஹோம் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஆனோ ரொம்ப அது கேவலமா அது எங்களுக்கு டாட்னமோட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. டாட்டனம் வந்து ஹோம் தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஸ்பர்ஸ் பத்தி பெருசா பேச போறதுல என்ன சொல்லிடுறேன், ஸ்பர்ஸ் வந்துட்டு அவே கேம் வந்து எல்லாமே ஜெயிச்சிட்டானுங்க. ஹோம் கேம் தான் மட்டமா அடி தோத்து போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க அவே வந்தா அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு பால் பிளேயிங் பிரச்சனை. அது என்ன பால் வச்சுக்க தெரியுது அவங்களுக்கு. பால் பொசிஷனோட ஆட தெரியுது. கவுண்டர் அட்டாக்கிங் நல்லா ஆடுறாங்க. அவங்களுக்கு டிஃபென்ஸ் ஒழுங்கா பண்ண தெரியல. அதுதான் அவங்களுக்கு ஹைலைன். மறுபடியும் இன்னும் அதே தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா தாமஸ் இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் முடியட்டும், அப்புறம் இந்த சங்கர் வீடியோ ரெக்கார்ட் பேசிட்டு அவங்க கிளீன் ஷீட் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவேன்? வீக்கெண்ட் இவ்வளவு பேசிட்டு கிளீன் ஷீட் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் நோ அட்டாக்கர்ஸ் நோ கேப்ரியல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றேன்டா, எனக்கு என்னமோ ஆர்சனல் தோத்துருவாங்கடா. எனக்கு என்னமோ ஆர்சனல் தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு ஆர்சனல் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 3-0 இது ஓவர். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. மேஜர் ஃபோக்கஸ் வந்துட்டு இங்க வந்து லெட் இட் ஆல் வொர்க் அவுட் அப்படிங்கிற காம்படிஷன் போயிட்டு இருக்குல்ல. எஸ்ஏ வெர்சஸ் சாவி சிமான்ஸ். என்ன செய்கை எதிர்பார்க்கலாம்? 2 பேரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை சாவி சிமான்ஸ்லாம் கோல் சாவி சிமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னு தெரியல. அவன் மேல ரொம்ப பிரஷர் இருக்கு. எதுவுமே இல்ல. ஆர்சனல்ல வந்து அவன் ஒண்ணுமே பண்ணல இன்ன வரைக்கும். பெருசா அவன் இங்கிலாந்துல கூட சூப்பர் கோல் அடிக்கிறான். இங்கிலாந்துல கேனுக்கு அப்புறமா ஹையஸ்ட் கோல்ஸ் எஸ்ஏ தான்டா. உங்க நம்ம மேனேஜர் ஏதோ பண்றாருடா. ஆர்டேட்டா பண்றது சரி. லிவர்பூலுக்கு எப்படி ஒருத்தன் இருக்கானோ அந்த மாதிரி இவங்களுக்கு எஸ்ஏ தான் இப்ப ஆக்சுவலா. சரிடா, எப்படி மத்த டீம்ல எல்லாம் வந்து ஒரு சீசன் எண்ட் வரைக்கும் டைம் கேக்குறீங்களோ அதே மாதிரி எங்க ஆளுக்கும் இந்த ஒரு சீசன் பாதி வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் மே வரைக்கும் டைம் கேக்குறான். நாங்க பாதி சீசன் டைம் கேக்குறோம். அப்ப வேர்ட்ஸ்க்கு ஏன் டைம் குடுக்குற? ஆமா, டைம்லாம் கிடையாது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்லன்னா அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் எஸ்ஏவை குறை சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்துல. அவன் அட்டாக்கிங் மிட் ஆட வைக்கிறானா டிஃபென்சிவ் மிட் ஆட வைக்கிறானே தெரியல. நம்ம ஆளு என்ன அவனுக்கு ஆடிட்டு இருக்கான். எஸ்ஏவை அட்டாக்கிங் மிட் சொல்லிட்டு கேலிஃபியூரிய தூக்கி ஸ்ட்ரைக்கர் அட்டாக்கிங் மிட் ஆட விட்டா அவன் என்ன பண்றது? அததான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு மேல கேலிஃபியூரி ஓடிட்டு இருக்காங்க. அதாவது ஆப்பனன்ட்டே அப்படியே தெரிச்சு விடணும்டா. என்ன பொசிஷன் தெரியாம அப்படியே எல்லாரும் பயப்படணும். அந்த மாதிரி அவுட் ஆஃப் அப்படியே அந்த சர்ப்ரைஸ்ல வந்து ஒரு கோல் போடுவாங்களா அந்த மாதிரி வந்து டப்புன்னு சர்ப்ரைஸ் எல்லாம் கார்னர்ல போடுவீங்க. டேய் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், சிட்டி கொடுக்க போறேன் பாரு உனக்கு சர்ப்ரைஸ். அப்புறம் இருக்கு அது நான் ரெடி ஆயிட்டேன். ஐயா ஐயா கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள்.
ஏப்ரல் வரும் சர்ப்ரைஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆமா அதான் அந்த கரெக்டான பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க. லிவர்பூல்னாலாச்சும் ஓரளவுக்கு கான்பிடன்ட்ல ஓரளவுக்காச்சும் ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம். சிட்டி எல்லாம் துரத்த ஆரம்பிச்சானுங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 18லயே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட வேண்டியதுதான். சோ என்ன மறுபடியும் 4th சீசன் எழுதி வச்சிடலாமா? 2வது முடிக்க போறோம்ட்டு என்ன சங்கர் ரைட்டா கண்ணுல பயம் தெரியுது. அதை விட இது இந்த மாதிரி எல்லாம் அடிக்கலன்னா பாடி தாங்காது சார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாட்டிலாம் கண்டிப்பா லைக் இந்த லீடு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா சிட்டி வந்து அந்த கேப் க்ளோஸ் பண்ணதான் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆர்சனல் வந்து பிரஷர் வேற ஹேண்டில் பண்ண தெரியாது. அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் கேள்வி. அவங்க கேப் எல்லாம் க்ளோஸ் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா பிரீமியர் லீக் ஜெயிக்கணும் வருவாங்க. ஒரேடியா உங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேப் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இதாண்டா லாஸ்ட் இயர்ஸா கேப் க்ளோஸ் பண்றீங்க அவங்களுக்கு. நீங்க அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேம் தோத்து போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லா கேமும் வின்னு தான். அவங்களுக்கு வந்து ஹாலண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் பவர் இருக்கறனால அவங்களுக்கு இது இருக்கு. ஹாலண்ட் ஏதாவது லைட் ஃபார்ம் அவுட் இல்ல ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னு வை அப்போ தெரியும். ஆனா அதுதான் அது நடக்காது. ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் அது அவ்வளவு நடக்காது. அவங்கள என்ன பண்றாங்கன்னு விடு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரைக்கர்ல டிஃபெண்டர்ல அடுத்த கேமே முதல்ல ஜெயிச்சிங்களா? நீங்க நான் ப்ரே பண்ண போறேன். கடவுள்கிட்ட ப்ரே தான் பண்ண. இந்த வருஷம் நல்லா இருக்கு ஆர்சனலுக்கு ஆக்சுவலி. இல்ல எங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ஜுரி வந்துகிட்டே இருக்கு. இப்போ போக அது நாங்க எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு தெரியல. சங்கர் எப்பயுமே நோட்டீஸ் பண்ணிடா சுவாஸ். எப்பயுமே அவன் நல்ல ஒரு டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ரா. இந்த மாதிரி ஹைபோதசிஸ் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டே இருப்பான் அடிக்கடி. டேய் இவன் சப்போஸ் சிட்டில இவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? இவங்க அப்படிதான் பண்ணிருப்பான் எல்லா தடையும். சொன்னது அவன்டா. நான் சொன்னது அவன்டா சொல்றேன். சங்கர் ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னா பண்ற சிட்டில ஹாலண்ட் இல்லைன்னா இப்படி இருக்கும். இப்ப அவங்க ஸ்குவாட்ல பாரு எவனுமே கிடையாது. இந்த வாரம் ஸ்ட்ரைக்கர் எங்காவது வந்துட்டானா ஹாவர்ட்ஸ் மெரினோ பாரு அப்சைட் டவுன் மெரினோ. சரி எங்க இருக்கான் சரண் கேட்ட மாதிரி நீ தைரியமா அதான் சொல்லி விடுறா. இந்த வாட்டி டைட்டில் ஜெயிப்பீங்களா இல்லைன்னா தலைமை ஏதாச்சும் பண்றேன்னு ஒத்துக்குன்னு ஒரு பந்தயத்துல இறங்குடா. மீசி எடுத்துறேன் ஏதாச்சும் பந்தயத்துல இறங்குடா. தைரியமா இருந்தா நான் சரி ஆர்சனல் டைட்டில் அடிக்கணும்னா சுபாஷ்க்கு மொட்டை அடிக்கிறேன்டா லைவ்ல. ஆமா நான் ஏன் பண்ணிட்டே நான் சொல்றேன். நான் வந்து தைரியமா சொல்லி பேசிட்டு இருக்கேன். நீ வந்து சரி தாடி எடுத்துட்டு சொல்ற தைரியமா நீ வந்துட்டு ஆர்சனல்ல. அதெல்லாம் வேணாம் தளபதிகளா நீங்க டைட்டில் அடிச்சிருங்கடா. எனக்கு அது போதும்டா. ஒரே ஒரு டவுட். இப்ப யார் டைட்டில் சான்ஸ்? வெறும் மேன் சிட்டி தானா? செல்சி சொன்னா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. அடுத்து லைட்டா நம்ம வந்து மேன் சிட்டியை பத்தியும் லைட்டா டச் அப் பண்ணிடுவோம். மேன் சிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல சொல்லிட்டு இருந்தோம் ஓவரா ஹாலண்ட் எஃப்சி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப டீமாவே கலெக்டிவா பெட்டரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டோக்குவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி பயங்கரமா இருக்குது. டாப் டியர். சவீனியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். டானருமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். சொல்லிட்டே போலாம். எல்லா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பிரீமியர் லீகின் கதை என்ன நடக்கும் இதுக்கப்புறம்? டேய் ஹாலண்ட் பேய்மாய் ஆடுறான்டா. அதுக்கப்புறம் டோக்கு டேய் அவன் என்னடா இப்படி இன்டர்நேஷனல் நல்லா ஆரம்பிச்சான். அப்படிதான் இருக்கு எனக்கு. நீ எப்ப இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு இருக்கு. இன்டர்நேஷனல்ல போட்டு ஃபீலிங் இழுக்கிறான்டா. அவன் தான் இப்ப ஸ்டார்ட் பண்றான். இந்த டோக்கு தான்டா 2020 யூரோஸ்ல ஆடின டோக்குடா. அவன் இவ்வளவு வருஷம் வந்திருக்கான். அதெல்லாம் ஓகே. 2021ல இருந்து நம்ம என்ன டோக்கு தானே டொக்கு பைய ஏதோ என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏதோ எங்கேயோ சுத்துவான் இது பண்ணுவான். இப்ப பார்த்தா அவன் என்னமோ பண்ணி உள்ள போயிடுறான். பாக்ஸ்குள்ள போய் ஒரு பாஸ் போடுறான். ஹாலண்ட் கோல் அடிச்சிடறான்டா. அவனோட கேரி ஆன் செம்மையா இருக்கு. இந்த லிவர்பூல் அகைன்ஸ்ட் தான் வந்து ஃப்ரீயா ஓபன் இந்த லாங் ரேஞ்ச் கோல் அடிச்சிட்டு போறான்டா அவன். சரி கார்னர் பேட்ரி எல்லாம் போட்டு செஞ்சு விட்டான் அந்த கேம். அவன் தேடிட்டு இருக்கான் எங்க டோக்குன்னு போயிட்டான் அவன். அந்த மாதிரி அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஒரு தைரியம் வந்துருச்சு போல. அதுக்கப்புறம் டோக்கு போட்டு செஞ்சாச்சு. எனக்கு தெரிஞ்சுடா இப்ப பிரீமியர் லீக்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ட்ரிப்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டோக்கு வேற என்ன ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா? இவன் பெஸ்ட் லெஃப்ட் விங்கர்ஸ் இல்ல. நல்ல லெஃப்ட் விங்கர்ஸ் இல்ல லீக்ல இப்ப என்ன எனக்கு தெரிஞ்சு இவன் என்ஜாய் இருப்பான். ஐசக் என்டிஐ வந்து இங்க ஆடுவான். ரைட் விங் ஆடுவான்டா. ஒரு நல்ல ட்ரிப்லர் சொல்றேன்டா. பெஸ்ட் ஒரு நல்ல ட்ரிப்லர் ஒரு ஸ்கில்லாம் பண்ணி அந்த எஸ்டாவோ வில்லியன் எஸ்டா கோல் பார்மர். நான் கூட கார்னாச்சோ சொல்லுவான்னு நினைச்சேன். எஸ்டாவோ இவன்டா உங்க டீம்ல பேர் மெடுவேக்கேடா எங்கால ஸ்கில் எல்லாம் அவ்வளவு பண்ண மாட்டான். அப்படி இப்படி ஒரு ஃபேக் பண்ணிட்டு இந்த இருந்தா
நல்லா தான்டா பண்ணுவான் அவன், அதெல்லாம் ஒண்ணும் திட்டுறதுக்குலாம் இல்ல. மறுபடியும் வருவோம் மேன் சிட்டிக்கு வந்து இப்ப ஆனா ராட்ரி இல்லாமலே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா போன வாட்டி என்ன பிரச்சனைனா ராட்ரி இல்லன்னா அவங்களால செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ராட்ரி இல்லாமலே நல்லா ஆடுறாங்க. அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மேன் சிட்டி. கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான். அதான் நிக்கோ கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான். முன்னாடி நிக்கோ கொஞ்சம் சீசன் செட்டில் ஆகல, இந்த வருஷம் ப்ராப்பரா செட்டில் ஆயிட்டு அவன் நம்பர்ஸும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இந்த சீசன். சர்க்கியும் நல்லா ஆடுறான் இப்போ. நல்லா ஆமாண்டா, அவன் தான்டா இப்ப அடுத்து சிட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே சர்க்கின்னு இருக்காங்கடா இப்ப ஃபுல்லா. அவன் வேற அடுத்து பிரான்ஸ்க்கும் அவன் ஆடணும்னு நினைக்கிறேன் இப்ப. இஷ்டத்துக்கு ஆக்சுவலி வேர்ட்ஸ் தான் ட்ரை பண்ணாங்க சிட்டி, ஆனா கிடைச்சது சர்க்கி. அது சந்தோஷமாவே இருக்காங்க. அதுவும் 60 மில்லியன் வாங்கிட்டு இருக்காங்க. சோ 60 கூட 40 தானே இது. 30 40 கம்மியா ஆடுறான்டா அவன், சூப்பரா ஆடுறான்டா அவன். அவன் செம்ம ஸ்கில்ஃபுல், அவன் செம்ம ஸ்கில்ஃபுல் சர்க்கி. அவன் அங்க பழைய கிளப்பே சூப்பரா ஆடுவான். பாடி அவனுக்கு ஆக்சுவலா ஏதோ பாடி ஏதோ கொஞ்சம் அது டோன் பண்ண ஏதோ பண்ணுமா இல்ல என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் பார்த்தா அவன் ஹசார்ட் ஃபீல் வரும், எனக்கு தெரியாது. அவனை பார்த்தா எனக்கு ஹசார்ட் ஃபீல் வரும் ரைட்டா. இன்னும் வேற யாரா அடுத்து ட்ராக்பா எல்லாத்தையும் இழுத்துறா. இல்ல ரைட்டா ஹசார்ட் ஃபீல் வந்தா யாருக்கு தெரியாதா, ஒரு அந்த மூவ்மெண்ட் அப்படி இருக்கும். நான் தெரியுமா யாரா இருக்கா இப்ப அந்த மாதிரி ஏதாவது சலோபா சலிபாட்டா சலோபா. சரி ரைட் நம்ம மறுபடியும் இப்ப லாஸ்ட் டாபிக் ஆஃப் எபிசோட்ல வந்து பேசுவோம். இது வந்துட்டு வேர்ல்ட் கப், ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது இப்ப. அதுல வந்துட்டு நம்ம இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஹாலண்ட் வந்துட்டு நார்வே இட்டாலி அகேன்ஸ்ட் தான் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் போடுறான், செஞ்சு விட்டாச்சு. பட் டோட்டலாவே வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். சில டீம்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபிகேஷன். ஜமைக்கா அகேன்ஸ்ட் தான் வந்துட்டு குராசாவும் ஒரு டீம்ல ஒரு கண்ட்ரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல ஆட போகுது. கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது எனக்கு கேட்டீங்கன்னா இந்த வாட்டி. ஸ்காட் மெக்டாமினேயோட பைசைக்கிள் பாத்தியாடா? டியர்னி சொல்லுங்க. இது மெக்டாமினே பைசைக்கிள் எல்லாம் போட்டான் பாத்தியா ஃபர்ஸ்ட் கோல். எனக்கு அயர்லாந்து மேட்ச் ரொம்ப பிடிச்சிருச்சு. லாஸ்ட் கிக் ஆஃப் தி கேம். ஆமா லாஸ்ட் கிக். எனக்கு இது ஞாபகம் இருக்கு, சோபஸ்லாய் செலிப்ரேஷன். அயர்லாந்து கர்ஸ்டா, எவன் இது பண்ணானோ காலி. அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா எவெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் ஆக்சுவலா முன்னாடி கேம் தான் பேரண்ட் வந்து அங்கே போர்ச்சுகல் அகைன்ஸ்ட் தான் கோலை போட்டு நம்ம அண்ணன் வேற ரெட் கார்டு வாங்கிட்டு போனாரு. எந்த கேம்ல வர பேரண்ட் ஆட்ரிக்கு. ஒன்ட்ட ஒரு क्वेश्चन ராணி, ரொனால்டோ கண்ணி வரல. இஸ் போர்ச்சுகல் பெட்டர் வித்அவுட் ரொனால்டோ? கண்டிப்பா கிடையாது. ரொனால்டோ இருக்கிறதுனால தான் வந்து நேஷன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க அவங்க. ஓகே நான் கேட்டேன். ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ்ல போய் ஒரு ரொனால்டோ இல்ல கோல் அடிக்கல. இப்ப 9-0 வேற அடிச்சாங்க ரொனால்டோ இல்லாதப்ப. வேர்ல்ட் கப் முடியறதுக்குள்ள 1000 கோல் வரும் பா கன்ஃபார்மா. சரி அந்த இது பேன் வருமா இல்லையா 3 மேட்ச் குத்துனதுக்கு? பேன்லாம் அண்ணா வந்தாரு இங்க ஒயிட் ஹவுஸ்ல போய் பேசிட்டு இருக்காரு. அந்த பேன்ல ரிமூவ் ஆயிடும். பேன் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட முடியாது தெரியும்ல. வேர்ல்ட் கப் ஓபனர்ஸ்ல தலைவர் இருக்க மாட்டாரு. அங்க போய் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்ப பாரு ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணி அப்படி பண்ணா எல்லா பிளேயர்ஸ்க்கும் தானே பண்ணோம். இப்ப ரொனால்டோக்கு அந்த 3 மேட்ச் பேன் கொடுக்குறதுனா அந்த ரூலை கேன்சல் பண்ணோம். நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு வேர்ல்ட் கப் மெஸ்ஸிக்கு ஒரு இது ரொனால்டோ கரெக்ட்டா தான். துபாய் மெஸ்ஸிக்கு, அமெரிக்கா அண்ணனுக்கு. போர்ச்சுகல் லுக் வெரி ஸ்ட்ராங் இந்த வாட்டி. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க டீம். அப்படி சொல்ல மாட்டேன். ஜெனரலா இப்போ வந்துட்டு இப்ப இந்த வேர்ல்ட் கப் ஆபீஸ்ல ஒரு எபிசோட்லாம் பண்ணுவோம். பட் சும்மா இப்ப உங்களோட ஃபேவரட் வேர்ல்ட் கப் டீம் என்னன்னு சொல்லி இந்த எபிசோட முடிச்சிருவோம். பட் யாரும் சொல்லு, நீ எந்த டீமோட ஃபேனு? யாராவது ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? ஃபேன்லாம் இல்ல, பட் எனக்கு இப்ப நார்வே ரொம்ப இதா இருக்கு. சரி பாக்க ஒரு புதுசா வராங்க பையன், அப்படியே ஒரு டீமா நல்லா இருக்காங்கடா அவங்கள பாக்கும்போது. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாரு எவ்வளவு ஏதோ சீஸ் மோஸ்ட் அசிஸ்ட் ஓடகார்டு. ஏன் முன்னாடி ஒரு ரோபோட் இருக்கான். அவன் ஏன் அவ்வளவு கோல்ஸ்? ஏன்னா பின்னாடி ஓடகார்டு இருக்கான். அப்படி சொல்லணும். அவன் ஆடவே இல்லடா ஓடகார்டு கடைசி. நார்வே கோல் டிஃபரன்ஸே பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா. பட் இருந்தாலும்டா ஒரு சின்ன கிளப் முன்னாடி இந்த ஐஸ்லாண்ட் வந்தப்ப ஒரு இடம் நமக்கு எல்லாம் இதா குஷியா பாத்துட்டு இருந்தோம்ல. அந்த மாதிரி குரோவேஷியாக்கு பதில் இந்த வாட்டி நார்வே வரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டீம் இருக்கான்னு தெரியல நார்வே. பட் ஸ்டில் ஓகே. எனக்கு ஆக்சுவலா முன்னாடி இந்த நைஜீரியா அந்த மாதிரிலாம் நான் பாத்துட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க ஜெர்சி நல்லா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா அவங்களே அவுட் ஆயிட்டாங்க இப்ப. அதனால எனக்கு ஏதாவது ஒரு அண்டர் டாக் ஜெயிச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கும். அதனால இப்ப மேபி நார்வே ஜெயிக்கட்டும். பார்க்க நல்லாவும் இருக்கு, டீம் நல்லா இருக்கு. சரி ஓகே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சுவாஸ். லைக் நான் இந்த டீம் சப்போர்ட் பண்றேன். பட் இங்கிலாந்தோட கர்ஸ் முடிய போறதுன்னு தோணுது. இங்கிலாந்து இஸ் ஃபைனலி கோயிங் டு வின் தி வேர்ல்ட் கப்னு.
ஆமாண்டா 0 coming home because of the England is winner star boy வந்துற போகுது. இது யாரு நீங்க like முடிவு பண்ணிக்கோங்க. சூப்பரா ஆமா இருக்கு டீம். இங்கிலாந்துல 3 ஸ்டார் பாய்ஸ் இருக்காங்களே, சாக்கா, பாமர், ஃபோடன். எனக்கு அந்த ஸ்டார் பாய்ஸ் தான் கவலை இல்ல. மேனேஜர் தாமஸ் டுஷல். ஆனா இங்கிலாந்து வந்து யாரு கூட தோத்தாங்கல்ல, ஏதோ ஒரு அயர்லாந்து கூட இல்ல ஏதோ யாரு கூட தோத்தாங்க ரீசன்ட் 24 goals scored, 0 goals conceded. எல்லாமே வேற ஏதோ மேட்ச் நடந்துச்சுடா நடுவுல. அதுல ஏதோ ஃப்ரெண்ட்லி மேட்ச் தோத்துட்டாங்க செனகலோட நினைக்கிறேன். செனகல் அவங்க கூட ஃப்ரெண்ட்லி மேட்ச் நினைக்கிறேன். இங்கிலாந்து வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸா இருக்க போகுது இந்த எப்பவுமே பெஸ்ட் டீம் தான், ஜெயிக்க மாட்டாங்க இந்த வாட்டி வாய்ப்பு. இந்த வாட்டி வேற மாதிரி இருக்கா டீம். லைக் அதுவும் அவங்க பேலன்ஸ் புடிச்சிட்டான் டுஷல். முன்னாடி மாதிரி பேலன்ஸ் பிடிக்கல. இந்த வாட்டி இல்ல கேன் வந்து காட் லெவல்க்கே காட் லெவல் ஃபார்ம்ல இருக்கான். கேன் ஜெயிச்சா கண்டிப்பா ஜெயிச்சுவான். டிஃபரன்ஸோ வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸா ஸ்கெல்லிக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து லெஃப்ட் பேக் ஆட வைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனா நீங்க இருக்கிறதுனால தான் நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்ப சுவாஸ் வந்து எல்லா பிளேயர்ஸா வச்சு கம்பேர் பண்ணான். இப்ப பாரு என்ன ஸ்ட்ரைட்டா அடுத்து டுச்சல் இருக்கான்டா ஸ்ட்ரைட்டா, அதனாலதான் அப்படி சொல்றேன். லாஸ்ட் டைம் அவங்க மேனேஜர் லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப்புக்கு சவுத் கேட் அதுக்கு ஹியூஜ் அப்கிரேட். அதான் சொன்னேன் செல்சி பழைய மேனேஜர் சொல்லடா டேய் விடுங்க. சாம்பியன்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு. அடுத்து இங்கிலாந்துக்கு இந்த வேர்ல்ட் கப் இந்த வாட்டி இஸ் கமிங் ஹோம் பாப்போம். பட் அடுத்து கடைசியா செகண்ட் நீடா சொல்ற சங்கர். நான் வந்து என்னோட ஃபேவரட்ஸ் வந்து பிரேசில் அண்ட் இங்கிலாந்து தான். பிரேசில்ல வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் 11ல ஒரு 6 பேர் சொல்றா, நீ பார்க்கலாம். கேப்ரியல் எடர்சன், கேப்ரியல் ஆலிசன், மார்டினெல்லி ஆடினா ஆடுவான். எஸ்டாவோ, நெய்மார், ரிச்சார்லிசன், காலப்பாய் வந்து வருஷக்கணக்கு ஆயிடுச்சுடா. காசமிரோ. ஸ்டார்டிங்ல 6 பேர் சொல்லு. குன்யா இருக்கான். ரிச்சார்லிசன், காசமிரோ, குன்யா, வேற என்ன அதான் ஆலிசன், கேப்ரியல், வேற லெஃப்ட் பேக் ஐயோ அவனுக்கு மறந்துச்சு. தெரியுதா பிரேசில் வந்துட்டு முன்ன இருந்த டீம் ரொட்ரிகோ, வினிசியஸ், எஸ்தாவோ எப்பறா 3 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல ரிசல்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராட்ரிகோ மோதக் சென்டர் ஃபார்வர்ட் ஆடிட்டு இருக்கான். என்னடா எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கடா. பட் பாப்போம். ஏன்னா அவங்க என்ன பிரச்சனைனா சென்டர் லைக் இந்த பேக் லைன் ஒன்னும் பெருசா இல்ல. பாப்போம் அவங்க மார்க்கினியோஸ் இருக்காங்க. பிரேசில் என்னதான் நம்ம சொன்னாலும் மார்க்கினியோஸ் இருக்காங்க. பிரேசில் வந்துட்டு ஒரு எப்பவுமே ஒரு வேர்ல்ட் கப் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ். அவங்க தான் 5 டைம்ஸ் வின்னர்ஸ். ஆன்செலாட்டி வேற எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் போதும்ல. ஆமா இந்த வாட்டி என்னன்னா வேர்ல்ட் கப்ல வந்து எல்லா மேனேஜர்ஸ்ல எலிட்டா இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. ஆமா நல்லா தான் இருக்கும் டெஃபினட்டா. நான் எப்பவுமே நான் அண்ணன் டீம் தான். சோ அதனால வந்துட்டு முடிஞ்சு அவ்வளவுதான். கௌதம் யாரடா சப்போர்ட் பண்ணுவான் அது சொல்றா. ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் தான். ஏய் ஈஜிப்ட்ரா. நெதர்லாண்ட்ஸ் ஃப்ரிம்பாங் இருக்காங்க. ஃப்ரிம்பாங், காட்போ, வான் டைக். ப்ரோ ஸ்லாட்டே நெதர்லாண்ட்ஸ் தான். எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பாப்பாண்டா இப்ப எது யார் ஜெயிக்கிற? நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சா நெதர்லாண்ட்ஸ்ன்றான், இல்லன்னா எஜிப்ட் ஜெயிக்கிற மாதிரி தான் எஜிப்ட்ன்றான். எஜிப்ட்லாம் ஜெயிக்காது. எப்படிடா நாசம் இந்த வருஷம் கணக்கு தானே ஒரு வேர்ல்ட் கப்பும் நாசமா போயிட போகுது. பட் எனிவே கௌதம் இல்லாததுனால வந்துட்டு நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க எங்கன்ட்டு. சொன்ன மாதிரி அந்த ஹேஷ்டாக் கம்பா கௌதம் போடுங்க. அவன் எப்போ வருவான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நீங்க போட்டாதான் தெரியும். எனக்கே அப்பதான் தெரியும் போற போறான்ட்டு. பட் சுபாஷ் ஏதாவது வந்து ஜேமி இல்ல இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி கௌதம் கேரகர் அப்படி கௌதம் கேரகர் கமெண்ட்ஸ்ல நீங்களே ஒரு பேரை போட்டு விடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏதாச்சும் பண்றதுனால நாங்க என்னன்னு பாக்குறோம். பட் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்கேன். எங்களை இந்த எபிசோட்ல ஜாயின் பண்ணதுக்கு சுபாஷ், சரண், சங்கர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேற ஒரு கலவர பூமி எபிசோட் இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக்ல சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம் ஃப்ரம் ஃபுட்பால் பேஜ்.